இங்கே உட்காந்துக்கலாமா? தேங்க்யூங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு இம்ப்ரெஸ் த கியூட் கேர்ள். இதில் வந்து மூணு ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு பொண்ணை பார்த்து பேசுறது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட ஜென்யூனாக ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கேஷுவலான கான்வர்சேஷன். ஹாய்ங்க. ஸ்டெப் 2 என்னன்னா, அவங்கள பற்றின ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்கள் கண்ணு பக்கம் க்யூட்டாக இருக்கு, அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? ஏங்க வம்சம் திரும்புங்க. அதாவது வானம் வந்து ப்ளூவா தானே இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குங்க உங்க கண்ணுல. நைட் நேரத்துல நட்சத்திரம் தெரியும் சொல்லுவாங்க, பகல்லே 2 நட்சத்திரம் உங்க கண்ணுல வந்து தெரியும். அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க இப்படி பண்றதே அழகா இருக்கு தெரியுமா? உங்க ஃபேஸ்லயே ஏதோ ஒன்று அதிகமா இருக்குங்க. உண்மையாதான் ஏதோ ஒன்று அதிகமா இருக்கு, அழகுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 3 என்னன்னா, இத்தனைக்கும் அவங்க ரியாக்ஷன் வந்து ஸ்மைலிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா அவங்களோட நம்பர் கேட்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு மட்டும்தான். ஸ்டெப் 3ல வந்து நம்பர் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் கேட்டவங்க தரலன்னா இந்த செத்தா அந்த வீடியோக்காரன். நான் உங்க நம்பர் கேட்டேனா? நான் எதுக்கு கேட்கேன்? உங்க லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் செட் ஆகல, அதுக்கு பதில் இன்னொன்று இருக்குங்க. இல்லங்க உண்மையா சொல்றேன், உங்க லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக்கு பதில் வேற ஒண்ணு இருக்கு. இன்னொரு லிப்ஸ் நல்லா இருக்கும். அதாவது உங்க ரைட் கை மட்டும் ஏதோ மேக்னட்னு நினைக்கிறேங்க. நீங்க வந்து அப்படி கொஞ்சம் ரைட் கை காட்ட காட்ட என் கை இப்படி பக்கத்துல வந்துட்டு இங்க இருங்க போறானே போயிட்டேன். ஆனா விட்டாங்க பாருங்களேன், விட்டு அவங்க மேல விழுந்துரும் நினைக்கிறேன். என்ன பண்ண? கொஞ்சம் தள்ளி போவா. அதாவது மீனை பிடிக்க நெட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, சுண்டி புரியல. மீன் கிட்டுமா? இந்த மீனை எப்படி நாங்க கிட்டணும்? இந்த மீன் கிடைக்காதா? ஏன் இந்த மீனை கிடைக்கலாம்? நான் என்ன பண்ணணும்? எதுனாலும் பண்ண ரெடியா இருக்கு. இந்த மீன் எனக்கு வேணும். நான் போனா அந்த மீன் பின்னாடி வந்துருமா? இந்த மீன் வேணுங்க எனக்கு. நீங்க கிடைக்க நான் என்ன பண்ணணும்? பிரதர் அப்பா மாமாவும் மச்சானும் வராங்களா? இருக்கலே அழகு என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த டிம்பிள் சிம்பிளா இருந்தாலும் இருக்கல அவங்க அழகு வந்து இந்த சிரிக்கும் போது அந்த குழி தான். நீங்க நான் வந்து நடந்து போய் ஏதாவது குழியில விழுறனோ இல்லையோ, நீங்க சிரிக்கும் போது அந்த குழியில நான் விழுந்துட்டேன். சிரிச்சிட்டே இருங்க. நீங்க சிரிக்க அந்த 2 சைடும் குழி விழுது பாத்தீங்களா, பாத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நல்ல ஆழமா குழி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது செடியை கூட நட்டு வச்சிடலாம் போல. தூரத்துல இருந்து பார்த்தனா பீஜின்னு நினைச்சிட்டேன், புறா நினைச்சிட்டேன். அவங்கள புறா, பீஜின், புறா தெரியுதா? பிராவா? பிராவுனா புறா, மலையாளத்துல வந்து பிராவா. நீங்க வந்து பிராவு மாதிரி இருக்கீங்க. எனக்கு போர் அடிக்கீங்க ரொம்ப. வேற பசிக்கு நம்ம ஏதாவது சாப்பிட போமா? சும்மா கம்பெனி கொடுங்க. ஓகே. எங்க அந்த கடையில நல்லா இருக்குமா கப்பையும்? என்னடி சொல்ற? கக்காவா? நீ என்ன சொல்ற? கக்காவா? ஏன் கக்கானா தமிழ்ல வேற மீனிங். என்னடி சொல்ற? கக்கானா மலையாளத்துல ஃபுட்டா? கக்கா இறைச்சியா? கக்காக்கு தமிழ்ல என்னன்னு கேக்குறீங்க? அத நான் இப்படி சொல்ல. இங்க எப்படிங்க போய் கேப்பீங்க? கக்கா ஃப்ரை வேணும், கக்கா ஆம்லெட், கக்கையும் கப்பையும் கேப்பீங்க. கக்கையும் சொல்லுவீங்க என்ன? ஓகே ஓகே. கக்கான்னு கேட்க மாட்டீங்கல்ல? இங்க கக்கானா ஃபுட் ஐட்டம்ஸுங்க. தமிழ்நாடு கக்காலாம் அது வேற, விட்டுருங்க. ஓகே ஓகேயா? இப்ப நம்ம வேற எங்கேயாச்சும் அங்க போய் கக்கா மீன் சிட்டுங்க. சிட்லாம் சிட்டுக்கு இங்கிலீஷ் சிட்டு தெரியும்ல? கவு டாக் ஷிட், கவு ஷிட்,
புரிஞ்சிருச்சா? அதை விட அந்த டாபிக் ஃபோனில் யாருக்குமே ஃபோன் போக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. உங்க நம்பர் கொடுக்க, இப்போ ஏதாச்சும் இருந்தா நானே கூப்பிடுறேன். நீங்க கூப்பிடுறீங்க. அப்பா இது வந்து எனக்கு தெரியாதா? இது வந்து என்ன 1969லே வந்து இந்த மாதிரி பொய்கள் வந்து அழிச்சாச்சு இதை. அப்படியா? ஆமா, இது வந்து பொய் எனக்கு தெரியும். 69 நானே இல்லை, தெரியாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எனக்கு 69 சொன்னா மீனிங் வேற மாதிரி போகுது. 69 எந்த அர்த்தம்? 69ல என்ன அர்த்தம்? ஏங்க நான் ஏதாவது சொன்னா அதே புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. தெரியணும் இல்லையா? 69 மீன்ஸ் அது வேற மீனிங். அது ஐயோ பிருத்திவி டாபிக் விடுங்க. விட மாட்டேன். விட மாட்டீங்களா? இல்ல, அது என்னன்னு தெரியணும். 69ல என்னன்னு ஏங்க அது வேண்டாங்க. அது ஐயோ அதான் மீனிங் வேண்டாம். இங்கவா பேசு. நான் மீனிங் வேண்டாம் தானங்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? மீனிங் வேண்டாம், அந்த டாபிக்கே வேண்டாம் தானே சொன்னேன். நீங்க தான் பேச ஆரம்பிச்சீங்க. என்ன நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க, அந்த டாபிக் விடுங்க. ஓகே. ஆமா, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் நான் ஆலோசிச்சேன். இன்ஸ்டாகிராம்ல இப்ப அதுதான் இடைக்கு வரும். எது வரும்? அந்த அது எது? அதை நீ பாப்பீங்களா? டாபிக்கே விட்டு அந்த டாபிக் அதான் நானும் சொன்னேன். டாபிக் விடுங்க. ஓகே. மைண்ட் டைவர்ட் பண்றீங்க. நம்ம கக்காவே போய் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் தான் சாப்பிடலாம். நான் ஸ்பான்சர் பண்றேன். வேண்டாம், நான் உங்க கூட வர மாட்டேன். ஏங்க ஏன் வர மாட்டீங்க? இல்ல, வர மாட்டேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைக்கீங்க? அப்படிலாம் இல்ல, நான் நல்ல பையங்க. வேணா 2 மாசம் ட்ரையல் பாக்கீங்களா என் கூட? ஏங்க அப்படி சொல்லலைங்க. இங்க கேளுங்க, இங்க கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஃப்ரெண்டா இருக்கு. வந்து தங்கமான பையன், என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ப மாட்டீங்களா? நம்புங்க, உண்மையில நம்புங்க. ஒன் டே வந்து என் கூட வந்து ஃபுல்லா ஒரு நீங்க ஏங்க அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதை விடுங்க, அதை விடுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மீனிங் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை நான் ரீல்ஸ்ல கண்டது. எந்த ரீல்ஸ்ல கண்டீங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல இങ്ങനെ வரத்தில்லே. எனக்கு அப்பலாம் தெரியல. அதெல்லாம் என்ன? அப்பலாம் என்ன? ஏங்க இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, நம்ம ஏதாச்சும் பக்கத்துல ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாச்சும், அந்த கடை வேண்டாம், மறுபடியும் கக்காவை ஓபன் பண்ணி வேண்டாம். சாப்பிட்டு நீங்க தான் பில் பே பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? தங்கமான பொண்ணா? சரி, ரைட், வாங்க. என்ன பிடிக்கும்? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஒன்னா அதுக்கு மேலே ஒன்று சொல்லவா? உட்காருங்க. என்னன்னா, நான் ஒன்று சொல்ல கோவப்படக்கூடாது. ஓகே? செம்ம அழகா இருக்கீங்க. நான் இன்னொன்று சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேமரா தெரியுதா? இங்க ஸ்ட்ரெயிட்டா. என்னன்னா, திடீர்னு யாராச்சும் வந்து இப்படிலாம் பேசினா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நோட் பண்ணும்போது சின்ன ஒரு வீடியோ மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனல். இந்த வீடியோ நான் போடலாம்ல, அப்லோட் பண்ணலாம்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. இவங்க உங்களால பிடிச்சிருந்தா நானும் உங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டா என்ன பேசாலும் தப்பா இருக்கு. நம்ம பேர் நம்ம ஐஸ்கிரீம் தானே வேணும். ஓகேங்க, பாய் மட்டும் காட்டிடுங்க. பாய். என்ன